Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. 2 வார பயணமாக அமெரிக்கா போயிட்டு தமிழ்நாடுக்கு திரும்பிவிட்டார் தமிழக முதல்வர். அந்த பயணம் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சுன்னு திமுகவினர்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பவள விழா வேற திமுக சீரும் சிறப்புமாக கொண்டாட போறாங்க. இந்த சூழல்ல அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்னு ஒரு செய்தியாளர் சந்திப்புல முதல்வர் பேசியிருக்காரு. என்ன சார், அமைச்சரவை மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கா? அமைச்சரவை மாற்றம் இப்போ தேசத்தின் தலையாய பிரச்சனையா என்று நான் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். அண்ணா பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றாரு, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார். என்னன்னா அவர் அப்படியே ஒரு திராவிட பாதையில் அப்படியே வராராம். பகுத்தறிவு கொழுந்தா மொத்தமா சொல்லிக்க வேண்டியதானே ஜோசப் விஜய்னு, அதையும் சொல்ல மாட்டேன்றாரு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிபிஐ வழக்கிலையும் ஜாமீன் கிடைச்சிருச்சு, இடி வழக்கிலையும் ஜாமீன் கிடைச்சிருச்சு. நான் முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன், சட்டசபையை கலைத்து விட்டு நவம்பர்லயே மகாராஷ்டிராவோட சேர்க்கிறாரு. விஜய் பற்றி கேள்வி கேட்டதால் அடுத்த ஒரு நடிகரை பற்றி உங்கள் கேள்வி நான் வரவேற்கிறேன். தொடர்ந்து ஆக்டரை பத்தியா கேட்டு வரணும்னு நினைச்சு இந்த கேள்வியை கேட்டாரு. சிஎம் சார் இல்ல அவரு எப்படி ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கா சார்? இந்தியாக்குள்ள ஆக்டிங் பாலிடிக்ஸ்ல இருக்காரு. சாரி, சின்ன திருத்தம், ஆக்டிங் பாலிடிக்ஸ். ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அவர்கள் உள்ளார். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம். சமீபத்தில் செல்லூர் ராஜு அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் தமிழ்நாடு அரசியல் களத்தில் பாமகவும் சரி பாஜகவும் சரி கூட்டணி ஆட்சி தான் 2026 இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதிமுகவுக்குள்ள ஏதாவது அவங்களுடைய மனநிலையில மாறுவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்குமா சார்? மெகா கூட்டணியை கட்டமைக்கணுங்கிற ஒரு நோக்கம் அதிமுகவுக்கு தான் இருக்கு, அந்த கட்டாயம் இருக்கு. ஸோ அதன் காரணமாக அதிமுகவும் இந்த கூட்டணி ஆட்சியை நோக்கி இறங்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதிமுக இப்போதைக்கு அந்த பேச்சில் இறங்கி வரும் என்று எனக்கு தோன்றவில்லை. நான் அதிமுகவினுடைய முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய 1-2 பேருடன் தனிப்பட்ட முறையில் மட்டுமல்ல, ஒரு பத்திரிகையாளராகவும் ஆஃப் த ரெக்கார்டாக நான் பேசுகிற போது, ஆஃப் த ரெக்கார்டு என்று பேசிய காரணத்தால் நான் அவர்களுடைய பெயர்களை கூற இயலாது. அவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம் என்று தான் சொல்லுகிறார்கள். கூட்டணி வலிமையான கூட்டணி உருவாக்க வேண்டும் என்பது எங்கள் எண்ணமாக இருக்கலாம். அதற்காக ஒரு 10 சீட்டுக்கு தகுதியான கட்சிக்கு 15 சீட்டு கூட கொடுப்போம். ஆனால் கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்க மாட்டோம் என்ற நிலைப்பாட்டில் அதிமுக உறுதியாக இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். ஓகே சார். அதே போல மது ஒழிப்பு மாநாட்டை யார் நடத்தினாலும் ஆதரிப்போம்னு அன்புமணி அவர்கள் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. பாமகவை அழைக்கவில்லை, அதற்கு திருமாவளவன் கூறியிருக்கிற காரணம் ஏற்புடையதல்ல. பாமக சாதி கட்சி அல்லது ஏதோ ஜாதி உணர்வுகளை தூண்டிவிட்டார்கள், அதனால்தான் மோதல் வந்தது என்று சொல்லுகிற கருத்தை முழுமையாக ஏற்பதற்கு இல்லை. திருமாவளவனுடைய கூற்று அவரை நோக்கியும் அந்த குற்றச்சாட்டு விமர்சனம் திரும்புவதற்குத்தான் வழிவகுத்திருக்கிறது. ஓகே சார். 2 வார பயணமாக அமெரிக்கா போயிட்டு தமிழ்நாடுக்கு திரும்பிவிட்டார் தமிழக முதல்வர். அந்த பயணம் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சுன்னு திமுகவினர்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பவள விழா வேற திமுக சீரும் சிறப்புமாக கொண்டாட போறாங்க. இந்த சூழல்ல அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்னு ஒரு செய்தியாளர் சந்திப்புல முதல்வர் பேசியிருக்காரு. என்ன சார், அமைச்சரவை மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கா? அமைச்சரவை மாற்றம் இப்போ தேசத்தின் தலையாய பிரச்சனையா என்று நான் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். நாட்டிலே 1000 பிரச்சனைகள் கொழுந்து விட்டு கொண்டு எரிந்து கொண்டிருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மனு, முதலமைச்சருக்கு அளித்த மனுவிலேயே தேசிய அளவில் மது, போதைப் பொருட்கள் இதற்கு ஆட்பட்டவர்கள் எவ்வளவு பேர், தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எவ்வளவு பேர் என்ற கணக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக இந்த விவரத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னுடைய மனுவின் வாயிலாக ஆளுங்கட்சிக்கு உணர்த்தி இருக்கிறது. அந்த செயலை நான் வரவேற்கிறேன். ஆனால் தமிழகத்திலே இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம் போதைப் பொருளை அரசு ஒழிக்குமா, இந்த தமிழ்நாடு போலீஸ் ஒழிக்குமா, ஒழிக்காதா, இல்லை நாங்கள் இதற்காக ஒரு சிறப்பு குழுவை அமைக்கட்டுமா என்று தமிழக அரசின் தலையில் ஓங்கி குட்டி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறது. ஸ்லாப்பிங் ஆன் இட்ஸ் ஃபேஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லத்தக்க அளவுக்கு கன்னத்தில் அறைந்திருக்கிறது கோர்ட். அது ஒரு முக்கியமான பிரச்சனை. இதே போல இளைஞர்கள் எவ்வளவு சீரழிகிறார்கள், போதை பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்று நாள்தோறும் செய்திகள் வருகின்றன. லா அண்ட் ஆர்டர் மோசமாக இருக்கிறது. கொலை கொள்ளைகள் பற்றிய செய்திகள் வராத நாட்களே இல்லை என்று ஆகிவிட்டது. இத்தகைய பிரச்சனைகளின் பக்கம் கவனத்தை திரும்ப விடாமல் செய்வதற்காக இங்கே இருக்கக்கூடிய மீடியாவில் ஒரு பகுதியினர் இந்த அமைச்சரவை மாற்றத்தை தூக்கி பிடிக்கிறார்கள். கார் ரேஸ் அது நடந்தது, அது அவசியமா என்று கேட்பதற்கு பதிலாக அதை ஒரு பெருசாக அப்போதான் ஃபாரின் கவனம் திரும்ப. என்ன ஃபாரின் கவனம்? முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போய் முதலீடு எடுத்தது முக்கியம் இல்லையா? அப்போ கார் ரேஸ் நடத்தினா அவர் இங்கேயே இருந்திருக்கலாமே. அதான் வெளிநாட்டின் கவனம் திரும்பிடுமே. ஃபோக்கஸ் லைட்டு வச்சு திரும்புதா கார் ரேஸ் மேலே? உளறலுக்கு அளவு இல்லையா?
கார் ரேஸ் யாரையோ திருப்தி செய்வதற்காக நடத்தப்பட்டது. ஆகவே அதை விடுங்க. மீடியா இன்றைக்கு முக்கிய பிரச்சனைகளின் பக்கம் பெரும்பாலான ஊடகத்தினர் கவனத்தை செலுத்தாமல் அமைச்சரவை மாற்றம் போன்ற அல்ப விஷயங்கள் மீது கவனம் செலுத்துவது வருந்தத்தக்க போக்கு. அமைச்சரவை மாற்றினா என்ன, மாத்தாட்டா என்ன, அது ஒரு மணி நேர செய்தி என்று தான் நான் பார்க்கிறேன். வருகிற 23ஆம் தேதி விஜய் கட்சி, அதாவது தவேகவுடைய முதல் மாநாடு நடக்க இருப்பதாக செய்திகள் வந்திருந்துச்சு. ஸோ அந்த செய்திகள்லாம் மறுத்து கிட்டத்தட்ட அடுத்த மாதம் அக்டோபர் கடைசி வாரம் மாநாடு தள்ளி போக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி செய்தி வந்திருக்கு. இந்த மாநாடு தள்ளி போவதற்கு என்ன சார் காரணம்? இந்த பின்னணி என்ன சார்? காவல்துறை அனுமதி அளிப்பதில் ஏற்பட்ட தாமதத்தின் காரணமாக மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை உடனடியாக மேற்கொள்ள முடியாததால் மாநாட்டை தள்ளி வைப்பதாக தனிப்பட்ட முறையில் பேசுகிற போது விஜய் கட்சியைச் சேர்ந்த ஒரு முக்கிய நண்பர் என்னிடத்தில் தெரிவித்தார். முக்கிய நண்பர் என்றால் அந்த கட்சிக்கு புசி தான், ஆனால் எனக்கு புசி சொல்லலை. வேற ஒருத்தர் சொன்னார், விஜய் மொத்தம் 3 பேர் தான் பார்க்க முடியுதான். புசி பார்க்கலாமா, அவர் பிஏ பார்க்கலாமா, அந்த ஆரோக்கியசாமின்னு ஒரு இதை போட்டிருக்காராம், வியூக வகுப்பாளர். என்ன வியூகமோ என்ன வகுப்பாளரோ, எம்ஜிஆர் காலத்திலேயோ ஜெயலலிதா அவர்கள் காலத்திலோ வியூக வகுப்பாளர்லாம் இல்லாமல் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. டாக்டர் கலைஞரும் 13 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாமல் இருந்து 1976 89 மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். அப்போ வியூக வகுப்பாளர்லாம் கிடையாது. சும்மா இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் பணம் ஏராளமாக கொழுத்து போயிருக்கிறதுனால ஒரு 200 கோடி 300 கோடி எவங்கிட்டையாவது கொடுத்து ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுங்க. ஏன்னா அவர் தானே ஓட்டு போட போகிறார், வியூக வகுப்பாளர் தானே. அபத்தமாக இருக்குது. வியூக வகுப்பாளர்ன்றதெல்லாம் பணம் கொழுத்து போனதனுடைய ஒரு இது. அவர் ஒன்றும் ராஜேந்திரன்லாம் ஒன்றும் கைட்டிட முடியாது. ஒரு கூட்டணி இயல்பாக வலுவான கூட்டணி அமைஞ்சு மக்களுக்கு ஆதரவான கருத்து அந்த அணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி மீது இருந்தால் வெற்றி என்பது யார் இருந்தாலும் வரப்போகுது. இந்த வியூக வகுப்பாளர் இல்லை, அந்த மண்ணாங்கட்டி வகுப்பாளர் இல்லைன்னாலும் வரும். ஆகவே அந்த வியூக வகுப்பாளர் ஆரோக்கியசாமி, இவர் நம்ம புசி, இன்னொரு இவங்களை தவிர யாரும் பார்க்க முடியாது விஜயை. இப்படி ஒரு நிலைமையில் இருக்கார். 2வது, பர்மிஷன் கிடைச்ச உடனே மாநாடு நடத்தலாமான்னு பார்த்தா இல்லைங்க அப்படின்னு அப்படியே யோசிச்சுட்டு கையை பிரச்சனைக்கிட்டே சொல்லியிருக்காங்க. உடனே எல்லாம் பண்ணிட முடியாது, உங்களெல்லாம் வச்சுன்னு ஒரு காரியமும் உருப்படியாக பண்ண முடியாதுன்னு அவர் திட்டினதாக மீடியாவில் வந்திருக்கு. எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி திட்டியிருந்தால், அப்படி நடந்திருந்தால் வியப்படைவதற்கு இல்லை. என்ன காரணம்னா, எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு வாரம் 10 நாளில் பந்தலை போட்டு எழுப்பிடும். அப்படிலாம் நடத்த முடியாதுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்ல அரசியல் தெரிஞ்ச ஒரு கட்சி மாவட்ட செயலாளர்கிட்ட 10 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா கொண்டு வந்துடுவார். இவர் 15 நாளைக்கு மேலே டைம் இருந்தது, 20 நாள் இருந்தது, ஏன் பண்ண முடியல? ஆகவே இவருக்கு இயலாமை. இவர் கட்சியில் அனுபவம் வாய்ந்த நிர்வாகிகள் இல்லை. ஓகே, முதல் தடங்கள், முதல் கோணல். முற்றிலும் கோணலா? முற்றிலும் கோணல் சொல்லல, இது முதல் கோணல் வெளிப்பட்டிருக்கு. ஓகே, அரசியல்லாம் ஒன்றும் கிடையாது. பெருசாக நீங்கள் மீடியா கொடுக்குற பிம்பம். அவர் கொள்கை என்னன்னு கேட்டால் அடுத்த மாநாட்டில் சொல்கிறாரு, கொடிக்கு விளக்கம் சொல்லுங்கன்னா மாநாட்டில் சொல்கிறாரு. அச்சா சார், அப்போ என்ன தான் சொல்லுவார் அவர்? அண்ணா பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்கிறாரு, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார். என்னன்னா அவர் அப்படியே ஒரு திராவிட பாதையில் அப்படியே வராராம். பகுத்தறிவு கொழுந்தா அப்போ மொத்தமாக சொல்லிக்க வேண்டியதானே ஜோசப் விஜய்னு, அதையும் சொல்ல மாட்டேன்றாரு, பகுத்தறிவு கொழுந்து. ஆகவே இவர் அனதர் நான் திராவிடியன் ஸ்டாக்னு சொல்லிக்க வேண்டியதான். இவரும் நம்ம பாதையில் விஜய் பயணிக்கிறாரா? திமுக பாதையில் சொல்ல வேண்டியதான். அண்ணா திமுகவாது தேசிய சிந்தனை உண்டு, ஆன்மீகம் உண்டு. இவர் எப்படின்னா திமுக தீகா மாதிரி, எப்படின்னா ஹிந்து மதத்தை மட்டும் வேணாம், விநாயகர் சதுர்த்தி வேணாம், ராமநவமி வேணாம், இப்போ சரஸ்வதி பூஜை வாழ்த்து சொல்லியிருக்காரு சார். அதுதான் நான் சொல்கிறேன், பாதி சொல்லுவார் பாதி சொல்ல மாட்டார் சார். அது நீங்கள் சொன்னது எனக்கு ஒரு வியப்பு தான். ஆனால் அவர் ஒரு திராவிட கருத்தியலை தான் கடைசியில் வெளிக்கொண்டு வருவார். ஓகே, தேசிய பார்வையோடு அவருடைய பிரகடனங்கள் இருக்கும் என்று நான் நம்பவில்லை. அப்படி இருந்தால் வரவேற்கலாம், அதை பார்த்துவிட்டு, மொத்தத்தையும் பார்த்துவிட்டு. ஆனால் அவரை பற்றி கட்டமைக்கப்படுகிற பிம்பத்துக்கு அவர் ஒர்த் இல்லை. பீக்கில் இருந்து அரசியலுக்கு வராரு சார், என்ன சார் ஒர்த் இல்லைங்கிறீங்க? அந்த பிம்பம் சார், என்ன ஒரு எம்ஜிஆரா? அந்த பிம்பம் அந்த பிம்பம் கொடுக்குறாங்க, என்னமோ விஜய் வராருன்னு. அந்த அளவெல்லாம் கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் மேலே இருந்த பிம்பமே வேற. எம்ஜிஆர் திராவிட இயக்கத்தோடு பயணித்து பிறகு கட்சி தொடங்கும் போது பாதி கட்சியை கொண்டு போயிட்டார். தொண்டர்களை கிளப்பின்னு போட்டார். தலைவர்கள் தான் இருந்தாங்க, தொண்டர்கள் பூரா எம்ஜிஆரோட போயிட்டாங்க. அதன் பிறகு மந்திரிகளே ரோட்டில் காரில் நடமாட முடியல. 10 நாள் 15 நாள், முதல் 15 நாள் அப்படி தான் நிலைமை இருந்தது. ஆகவே எம்ஜிஆர் என்கிற மாபெரும் எழுச்சி, முதல் தேர்தல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் திமுக என்ற 2 பெரும் சக்திகளை வீழ்த்தியவர் எம்ஜிஆர். இதையெல்லாம் அந்த மாதிரி ஒரு நாளும் கனவுல கூட வர முடியாது. ஆகவே அவருக்கு இல்லாத பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது என்பதற்காக நான் அது சொன்னேன்.
ஓகே சார். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிபிஐ வழக்குலையும் ஜாமீன் கிடைச்சிருச்சு, இடி வழக்குலையும் ஜாமீன் கிடைச்சிருச்சு. நான் முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன், சட்டசபையை கலைத்து விட்டு நவம்பர்லயே மகாராஷ்டிராவோட சேர்க்கிறாரு. விஜய் பற்றி கேள்வி கேட்டதால் அடுத்த ஒரு நடிகரை பற்றி உங்கள் கேள்வி நான் வரவேற்கிறேன். தொடர்ந்து ஆக்டரை பத்தியா கேட்டுட்டு வரணும்னு நினைச்சு இந்த கேள்வியை சார். அவர் சிஎம் சார். இல்ல அவரு எப்படி ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்காரு சார்? இந்தியாவுக்கு ஆக்டிங் பாலிடிக்ஸ்ல இருக்காரு. சாரி, சின்ன திருத்தம், ஆக்டிங் பாலிடிக்ஸ். அண்ணா ஹசாரே என்ற ஒரு காந்தியவாதி இருந்தார் இல்லையா, அவர் பாவம் இப்போ கிராமத்தில் இருக்கார். இந்த படுபாவியை கொண்டு வந்து உட்கார வச்சிட்டோம்னு நொந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னு கேளுங்க, அவரை முன்னிறுத்தி அரசியல் மேடையில் நாடகமாடி பதவி பிடித்தவர் கெஜ்ரிவால். அவ்வளவு ஏன், கெஜ்ரிவால் ஊழல் பேர்வழி என்று குற்றம் சாட்டிய காங்கிரஸ் ஹரியானா தேர்தலில் விவஸ்தையற்று கூட்டணி சேர முயற்சித்து கூட்டணி சேர முடியவில்லை என்றவுடன் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சி நான் சொன்னதை சொல்லியிருக்கு. உங்களுக்கு பாவம், நீங்கள் கொஞ்சம் பேப்பர் படிக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்காங்க, காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி ஒரு ராஜினாமா செய்கிறார் 2 நாளில் ஒன்று, இந்த மாதிரி ட்ராமாலாம் மக்களிடம் எடுபடாதுன்னு சொல்லியிருக்கு. ட்ராமா பண்ணுறவருக்கு பேர் ஆக்டர்னு இல்லாமல் என்னன்னு சொல்கிறது சார்? முதல் தடவை ஆட்சிக்கு வந்து 49 நாள் ஆட்சியை ராஜினாமா இருங்க. ஏன் சார், ஜெயிலுக்கு போனார்ல, இந்த நிமிடம் நான் பதவி விலகி நான் இந்த வழக்கில் ஊழல் சம்மந்தப்படவில்லை என்று நிரூபித்த பிறகுதான் வருவேன்னு சொன்னீங்கன்னா அவர் மானஸ்தான், நேர்மையாளர். நீ டிராமா பண்றீங்க உட்காந்துக்கிட்டு. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல படுதோல்வி அடைஞ்சீங்க. இப்போ நம்ம மக்கள்கிட்ட போய் நீதி கேட்கிறாராம். 7 தொகுதிகளும் அவுட்டு, வாஷ் அவுட் டெல்லியில். அரவிந்த் கெஜ்ரிவால் லட்சணம் அதுதான். அண்ணா ஹசாரே நிழல்ல அவர் ஆட்சிக்கு வந்தார். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காரு. இந்த ஊழல் வழக்கில் ஒருவேளை அவருக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் சாயம் வெளுத்து விடும். நீல சாயம் கலைஞ்சு போச்சு, டும் டும்ன்ற கதை தான் அவர் ஆகும். ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சுன்றார். ஆகவே அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ஊழல் பேர் வழி என்று கூறிய காங்கிரஸின் கருத்தை நான் வழிமொழிகிறேன். சார், அண்ணாமலை அவர்கள் லண்டன் போன பிறகு பாஜக சார்பாக எந்த ஒரு பரபரப்பான செய்தியும் வரவே இல்லையே. பாஜகக்குள்ள எதுவும் தகவல்கள் இருக்கா சார்? நீங்கள் வரலன்றீங்க. பாஜகவினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூடியிருக்கு. அந்த உறுப்பினர் சேர்க்கை பணி தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. டெல்லியில் பிரதமர் மோடி செய்த மாதிரி இங்கே தமிழகத்தில் செய்ததோடு அந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய உறுப்பினர்களுக்கு மாவட்ட வாரியாக பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றன. அதை தவிர ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கக்கூடிய எச் ராஜா சில முக்கிய பிரச்சனைகளின் மீது தொடர்ந்து கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார். அமித்ஷாவை போய் பார்த்திருக்காரு சமீபத்தில். அமித்ஷாவை சந்தித்தார். அதன் பிறகு இங்கே கூட முக்கிய பிரச்சனைகளின் மீது கருத்து கூறிக்கொண்டிருக்கிறார். அதிமுகவோடு மென்மையாக போகிறதா பாஜக, அதற்காகத்தான் இந்த குழுவா என்று ஒரு வதந்திகள் புறப்பட்டன. அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையிலும் ராஜா அவர்கள் சில கருத்துக்களை கூறியிருக்கிறார். கூட்டணி தொடர்பான எந்த முடிவையும் நன்றாக கவனிக்க வேண்டும். கூட்டணி தொடர்பான எந்த முடிவையும் கட்சி மேலிடம்தான் எடுக்கும், தேசிய தலைமைதான் எடுக்கும். தமிழக ஒருங்கிணைப்பு குழுவின் பணி அதுவல்ல என்று தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆகவே அதிமுகவுக்கு சாதகமாக போவதற்காகத்தான் இந்த குழு என்று சொன்ன கருத்து அடிபட்டு போயிருக்கிறது. அதே போல அண்ணாமலை அவர்கள் திரும்ப வந்த பிறகு ஏற்கனவே அவருடைய பதவிக்காலம் முடிந்து விட்டது என்று சொன்னாலும் கூட அவர் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் என்பதையும் தமிழக பாஜகவினுடைய முன்னணி நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்கள் மூலம் உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். சார், இந்த கோவையில் ஒரு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு கூட்டம் நடந்துச்சு. அங்கே ஒரு சில சர்ச்சைகள் மணிப்பு வரைக்கும் போயிருக்கு. அது பாஜகவுக்கே பேக்ஃபயர் ஆயிருக்குன்னு பலரும் கருத்து தெரிவிக்கிறாங்களே சார். அதற்கு காரணம் ஊடகத்துறையினர் தான் உண்மையை முழுமையாக வெளிக்கொண்டு வர மறுக்கிறார்கள். திரு சீனிவாசன் அவர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து முதல் நாள் நடந்த தன்னுடைய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அல்லது எம்எல்ஏவை பற்றி சொன்னது, இதற்காகெல்லாம் வருத்தம் தெரிவித்தாலும் கூட அந்த வீடியோ வெளிவந்தது அல்லவா, அது மிக மிக தவறான செயல். அண்ணாமலை வருத்தம் தெரிவித்ததை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது உண்மையிலேயே கண்ணிய குறைவான செயல். ஆனால் திரு சீனிவாசன் அபத்தமாக பேசினார் அந்த கூட்டத்தில் என்பது இன்னொரு வீடியோவாக வெளிவந்திருக்கிறது. அதற்கு எந்த ஊடகத்துறையைச் சேர்ந்தவர்களும் முக்கியத்துவம் தருவதில்லை. ஒருவர் போய் கடையில் க்ரீம் பன் வாங்கி கொண்டு வந்து அந்த க்ரீம் பன்னுக்கு 5% தான் ஜிஎஸ்டி. ஏன் இவர் அப்போ பொய் சொன்னாரா சீனிவாசன்? இல்லை ஸ்லிப் ஆஃப் த டங் சொன்னாரா? ஞாபக மறதியில் சொன்னாரா? இதை பற்றிலாம் ஊடகம் கேள்வி எழுப்பவே இல்லை. இல்லை சார், ஜிஎஸ்டியில் பல்வேறு மாறுபாடுகள் இருக்குங்கிறாங்க. தாமரை செல்வன், நீங்கள் திசை திருப்புற வேலையை எப்பவுமே செய்யாதீங்க. க்ரீம் பன்னை பற்றி தான் பேச்சு. அவர் பேசினது சீனிவாசன் பேசியது சாதா பன்னுக்கு இவ்வளோ, க்ரீமை வச்சுட்டா 12ன்னார். சொன்னாரா இல்லையா? சொன்னார். அந்த ஊடகத்தை காட்சி வீடியோவை வெளியிட்டிருக்கிற ஒரு சகோதரன் அன்னபூர்ணாவில் போய் அந்த வாசலில் நின்று
க்ரீம் பன்னு 10 மணிக்கு மேலே தான் வரும்னாங்க. நான் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அந்த வீடியோவை பார்த்தீங்களா? இல்லை சார். நான் அந்த வீடியோ இப்போது ஒளிபரப்பட்டுமா? 5% இல்லை 12%ன்னு சீனிவாசன் சொன்னார். இதோ என்னிடம் பில் இருக்கிறது, க்ரீம் பன்னோட பில்லு, என் கையில் க்ரீம் பன் இருக்கிறது, இதற்கு டாக்ஸ் 5% தான் என்பதை பில்லில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே சீனிவாசன் தெரிவித்தது தவறான தகவல். அது ஒரு தவறான தகவல். எம்எல்ஏ நான் எப்போ வந்து உங்கள் கடையில் ஜிலேபி சாப்பிட்டு எப்போ உங்கள்கிட்ட ஃபைட் பண்ணேன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு சபை நாகரிகம் குறைஞ்சி அமைதியாக இருந்தேன்னு சொல்லியிருக்காங்க. அதன் காரணமாக தான் அவர் வருத்தம் தெரிவித்தார். அதன் காரணமாக தான் நிதியமைச்சரை பார்க்கணுன்னு எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. சார் ஒரு தப்பும் பண்ணனா அவர் வீட்டில் இருக்க வேண்டியது தானே சார்? எதுக்கு எம்எல்ஏக்கு 3 தடவை ஃபோன் பண்ணுறாரு? சர்காஸ்டிக்காக பேசியிருக்காரு சார். சார் சர்காஸ்டிக்காக பொய் சொல்வீங்களா? சர்காஸ்டிக்காக பேசுறதுக்காக பொய் சொல்வீங்களா? அதுவும் ஒரு பொறுப்பு வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மறைமுகமாக ஒரு ஓனரை மிரட்டினது போல், அதாவது என்ன அநியாயமாக இப்படி பில்லு போடுறீங்கன்னு ஏதோ கேட்டது போல், உங்கள் கடைக்கு வந்து என்னமோ ஓசியில் டிஃபன் சாப்பிட்ட மாதிரி பேசுகிறார் அவர். பில்லு இவ்வளோன்றாரு. ஓசியில் வந்து கேட்டாங்கன்னா அதை வெளிப்படுத்தலாம். அதை கூட சில பேர் பயந்துக்கிட்டு மறைமுகமாக தான் வெளிப்படுத்துவாங்க. யாராவது பத்திரிக்காரனை விட்டு தான் எழுத வைப்பாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவுமே நடக்கலை. நடக்காத விஷயத்தை இவர் ஒரு தமாஷுக்காக எதை வேணால் பேசிடுறதா? ஆகவே அவரை யாரும் வந்து மன்னிப்பு கேட்குமாறு நிர்பந்திக்கலை. ஊடகத்துறையினர் அவ்வாறு சித்தரிக்கிறார்கள். பொறுப்பு வாய்ந்த ஊடகத்துறையினர் என்ன செய்திருக்கணும்? சீனிவாசனுக்கே ஃபோன் பண்ணி கேட்டு அவருடைய கமெண்ட்ஸை போட்டிருக்கணும். வி கான்டாக்டட் சீனிவாசன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொன்னார்னு போட்டிருக்கணும். அதற்கு யாரும் முயற்சி எடுக்கலை. இந்த வீடியோ வந்த உடனே ராகுல் காந்தி கமெண்ட் போட ஆரம்பிச்சார். ஏன்னா அவருக்கு பாவம் இப்போ வேறு வேலை இல்லை போல இருக்குது. இப்போ வெளிநாட்டிலலாம் போய் இந்தியாவை குறை சொல்லிட்டு வந்துட்டு ஹாயாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்புறம் மறுபடியும் சொல்லிட்டு வெளிநாடு போவார், சொல்லாமையும் வெளிநாடு போவார். முன்னெல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போது சொல்லிட்டு போனதுனால அங்கே ஏதோ வாயை திறந்து இந்தியாவை பற்றி நெகட்டிவாலாம் பேசிட்டு இப்போ எல்லோரும் திட்டிகிட்டு இருக்கான் அதுக்கு. ஆகவே ராகுல் காந்தி உடனே இருக்கிற விஷயத்தெல்லாம் விட்டார். இதுக்கு ஒரு ட்வீட்டு போடுறாரு. மீடியா ராகுல் காந்தி ட்வீட் பண்ணோன்னே இதை ஒரு டிஸ்கஷன் ஆக்குறாங்க. ஆகவே மீடியா தான் இதை ஓவர் ரியாக்ட் செய்கிறது. நிர்மலா சீதாராமன் மீது அவர்கள் மீது எந்த தவறும் இல்லை என்பதுதான் என் பார்வை. என்னுடைய கடைசி கேள்வி சார், சமீபத்தில் எடப்பாடி அவர்களை ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் சேலத்தில் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை. அதெல்லாம் பழைய சம்பவம் சார். அதுக்கு பிறகு அவங்களும் அமைதியாயிட்டாங்க. இந்த சம்பவத்தை மீண்டும் பேசுவதா பேச வேண்டாமான்ற யோசனையில் இருக்காங்களா என்னன்னு தெரியல. அதிமுக இப்போ சோர்ந்து போயிருக்கு. அண்மையில் திருநாவுக்கரசர் அவர்களுடைய இல்ல திருமணத்தில் சில அதிமுக பிரபலங்களை நான் சந்தித்து உரையாடுகிற வாய்ப்பு கிடைச்சது. அவர்கள் தொண்டர்களும் கீழ்மட்ட நிர்வாகிகளும் மிகவும் சோர்ந்திருப்பதாகவும், கூட்டணி வலிமையான கூட்டணி வருமா வராதா என்ற அவநம்பிக்கையில் இருப்பதாகவும், ஆட்சிக்கு வருவோமோ என்கிற சந்தேகம் அவநம்பிக்கையும் கீழ்மட்டத்தில் உருவாகியிருவது கட்சிக்கு நல்லதல்ல என்றும் என்னிடத்தில் கவலை தெரிவித்தார்கள். கட்சியில் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று நான் கூறி வருகிற கருத்துக்களை தொலைக்காட்சிகளில் பார்த்து வருவதாகவும், அந்த கருத்து தான் கட்சிக்கு வலு சேர்க்கக்கூடிய கருத்து என்றும் என்னிடம் தெரிவித்தார்கள். இதையெல்லாம் ரியலைஸ் செய்ய வேண்டிய ஒரு எடப்பாடி அவர் ரியலைஸ் செய்வது போல தெரியவில்லை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விளக்கமான உங்களுடைய பதிலை கொடுத்துருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.